அதுல ஆதிரா, சாருமதி அந்த நேரத்துல என்ன தேடி இருப்பா. அவ கண்டிப்பா முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிருப்பா. சரி சரி, ஒண்ணு நீ திருமாறனுக்கு கால் பண்ணு. பரவாயில்ல திருமாறன், விடுங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. இப்போ குழந்தை பிறந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிங்க. ஆமா ஆதிரா, நீ சொல்றதும் சரிதான். குழந்தை நல்லபடியா பிறந்திருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆனா நாளைக்கு சாருமதி கண் முழிச்சதும் வலி வந்தப்போ அவ கூட இல்லாததுக்கு அவகிட்ட நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன். சிஸ்டர், சாருமதிக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. நாளைக்கு காலையில பாக்கலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே சிஸ்டர். குழந்தை இன்னைக்கு சாருமதியோட ஐசியூல தான் இருக்கும். நாங்க பாத்துப்போம். நீங்க யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு காலையில வாங்க. பரவாயில்ல சிஸ்டர். சிஸ்டர், எஸ், நான் இங்க தான் உட்கார்ந்திருப்பேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. ஓகே சார். சுபத்ரா, சுபத்ரா. அது வரேம்மா. கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா சுபத்ரா, ஆதிரா கல்யாணத்துக்கு நம்ம வீட்டு பரம்பரை நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணு, சரியா? ஏன் சம்பந்தி, இது மொத்தமும் என்ற மருமவளுக்கு தனியா குடுக்குறீங்களா? இல்ல இதையும் அந்த 1 கோடி ரூபாய் சீர்ல சேர்த்துருவீங்களா? இது என் பேத்திக்கு நான் பிரியப்பட்டு கொடுக்கிற பரம்பரை நகைங்க. ஏற்கனவே கொடுக்கிற சீதனம் தனி. அதுல இத சேர்த்து கணக்கு காட்டி ஏமாத்த மாட்டேன். நீ பயப்படாத ருக்மணி. என்னங்க சம்பந்தி, உங்க அருமை பெருமையெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். அம்மா, ஏற்கனவே 1 கோடி ரூபாய் குடுக்கறேன்னு சொன்னீங்க. அது போக இது எதுக்குமா? ஏய், வெளியில இருக்கிறவங்களுக்கா கொடுக்கறேன்? உன் அண்ணன் பொண்ணுக்கு தானே கொடுக்கறேன். அது என்னமோ சம்பந்தி, அகல்யாக்கு அண்ணன் மேலையும் அண்ணன் பொண்ணு மேலையும் பாசம் விளையாட்டு இருக்கு. ஏன் அண்ணன் பொண்ணு மேல எனக்கு பாசம் இருக்கு. உங்களுக்கு தான் மருமகளா வரவளை விட அவ கொண்டு வர சீதனத்து மேலதான் கண்ணா இருக்கு. ஆமா கல்யா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாருமதி பக்கத்துல இருக்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கதாம்மா கிளம்பிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. கூடவே இருந்து நல்லா பாத்துக்க. ஆதிரா சின்ன பிள்ளை, அவளை நம்பி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. தமிழே, தமிழே. வரேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்குள்ள பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்துருவல்ல? எடுத்துட்டு வந்துருவேம்மா. ஏற்கனவே அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி வச்சிட்டேன். இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. நான் அப்பாவை கூட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வந்துரு. சரி. அப்புறம் கொண்டு வந்த பணத்தை சுபத்ரா கையில கொடுத்துரு. சரிங்கம்மா. டாக்டர். எஸ். சாருமதியை பார்க்கலாமா? சாருமதிக்கு இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள ரூமுக்கு மாத்திடுவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே. சாருமதி, இந்தா தண்ணி குடி. இன்னும் கொஞ்சம்.
சாருமதி இப்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதனால அவங்களால இப்போதைக்கு தாய்ப்பால் தர முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு டோனர் மூலமா ஃபீட் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி. திருமாறன், நர்ஸ் கரெக்டான நேரத்துக்கு வந்து குழந்தைய எடுத்துட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? அது சாருமதி ரெக்கவரி ஆகுறத பொறுத்து தான் இருக்கு. மேக்ஸிமம் 1 வீக்ல அவங்க சரியாயிடுவாங்க. இவங்க தான் குழந்தைய பாத்துக்கறாங்களா? ஆமா டாக்டர். அவளுக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. எங்க அம்மாவை கூட வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போதைக்கு சாருமதிக்கு இப்படி ஒரு ஆளு கூட இருக்கணும். உங்க அம்மாவை விட இவங்க தான் பெட்டர் ஆப்ஷன். நர்ஸ், நீங்க குழந்தைய எடுத்துட்டு போங்க. சரி, அப்ப நான் வரேன். ஓகே. டாக்டர், சாருமதி ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அது டெலிவரினால ஏற்படுற ஜெனரல் ஸ்ட்ரெஸ் தான். சில பெண்களுக்கு இப்படி ஆகும், 2 நாள்ல சரியாயிடும். இல்ல டாக்டர், அவ குழந்தைய கூட பார்க்க மாட்டேங்கிறா, கையில எடுக்கவே இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல திருமாறன். சில பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் வரும். சில பேர் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் அதுக்கும் மெடிசின்ஸ் கொடுத்திருக்கேன். அது போக நீங்களும் ஆதிராவும் இருக்கீங்களே, உங்களை பார்த்து அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. சாருமதியை நல்லா பாத்துக்கங்க. டாக்டர், அப்புறம் எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலாம்? ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் திருமாறன். டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நர்ஸ் அனுப்பி வைக்கிறேன். சரி, நான் வரேன். சாருமதி, நம்ம இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆக போறோம். அப்படியா? சூப்பர். வீட்ல தாத்தா, பாட்டி, அம்மா எல்லாரும் இந்த குட்டி பாப்பாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. சாருமதி, உனக்கு டெலிவரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரு 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் வருத்தப்படாத. அப்புறம் குழந்தைய பாத்துக்க நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோமே. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து உடம்ப தேத்து. அப்புறம் சாருமதி, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண முடியலையேன்னு நீ வருத்தப்படாத. சீக்கிரமே சரியாயிடும். சுபத்ரா, ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. அவங்க வந்துட்டாங்க. வரேம்மா. இருங்க இருங்க. சுபத்ரா ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வரா. அப்படியே நில்லுங்க. ஏ கொள்ளு பேத்தி வந்துட்டா.
மருமவ பொண்ணு, புள்ளைய பெத்தவ பக்கத்துல நிக்க நீ புள்ளைய தூக்கிக்கிட்டு ஜோடியா நிக்கிற? ஒத்த தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. ஏய், இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், குழந்தைய குடு முதல்ல. அகல்யா, நான் தரமாட்டேன். ருக்மணி, வீட்டுக்குள்ள இந்த பேச்சு வச்சுக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. அகல்யா, நீ சும்மா இரு. ஆதிரா வச்சிருக்கட்டும். உன்னை விட அவ பொறுப்பாதான் பாத்துக்கிறா. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும்போது நீயும் எங்களோட கிளம்பி வந்துட்ட. ஆதிரா தானே கூட இருந்து சாருமதியும் குழந்தையும் பாத்துக்கிட்டா. இங்க பாரு ஆதிரா, உன் கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. இனிமே நீ உன் கல்யாண வேலையை பார்த்தா போதும். சாருமதிய அகல்யா பாத்துப்பா. அதெல்லாம் முடியாது பாட்டி. நான் தான் பாப்பாவை பாத்துப்பேன். எனக்கு தான் குழந்தைங்கன்னா பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல பாட்டி. இவ இப்பதான் பிறந்தா, ஆனா என்னால இவளை விட்டு பிரியவே முடியல. சாருமதிக்கு நல்லாகிற வரைக்கும் நானே கூட இருந்து பாத்துக்கிறேன் பாட்டி. ப்ளீஸ். அது சரி. இப்பவே உன் மாமியார் ருக்மணி நீ குழந்தைய வச்சுட்டு நிக்கிறது பிடிக்காம பேசுறா. நீ கூடவே இருக்கிறேன்னு சொன்னா அவ கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவா. இல்லையா ருக்மணி? அப்படியெல்லாம் இல்லைங்க சம்பந்தி. சுபத்ரா, ஆரத்தி எடுமா. ரொம்ப நேரமா நிக்கிறாங்க பாரு. தீப்பெட்டி கொடுமா. சாரு, உன் குழந்தை பக்கத்துல வந்து நில்லுமா. உள்ள போ. வாமா. அப்புறம் அகிலா, எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்ட. என்ன ஷாக் ஆகுற? அதான் காதலிச்ச பொண்ணு ஆதிராவே கல்யாணம் பண்ணிக்க போறியே, அத சொன்னேன். ஆக்சுவலா பாட்டி லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அகிலா. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆதிரா ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்சம் அப்பப்போ சேட்டெல்லாம் பண்ணாலும் ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டா அவங்களுக்காக என்ன வேணா செய்யறவன். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்லம்மா, இந்த பக்கமா வந்தேன். அகிலன் தனியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கையில நம்ம பேப்பர் வச்சிருக்கீங்க. ஓ, இதுவா? இதுல ஒரு முக்கியமான நியூஸ் படிச்சிட்டு இருந்தேன். அப்படியே இத கையில எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன நியூஸ்மா? உத்தரப்பிரதேசத்துல 2 பேரும் லவ் பண்ணாங்களாம். அதுல என்னமா இருக்கு? முழுசா என்ன சொல்ல விடுடா. 2 பேரும் லவ் பண்ணாங்களாம். ஆனா அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்ல வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஆனாலும் அந்த பொண்ணோட லவ்வரு அந்த பொண்ண மறக்க முடியாம ஓடி போலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானாம். இப்படி அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்து அவ புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்டாலாம். இது எவ்வளவு பெரிய தப்புல திருமாரா? இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு?
அப்படி இல்லடா. ஒருவேளை அந்த பொண்ணோட புருஷன் இடத்துல நீ இருந்தா என்ன செய்வ? கண் எடுத்து அந்த லவரை ஒரே ஷாட். அவ்வளவுதான், போட்டு தள்ளிடு. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது தப்பு கிடையாதுமா. ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் அவளுக்கு விருப்பம் இல்லாம அவளை காதலிக்கிறேன்னு சொல்றது, வா ஓடி போலான்னு சொல்றது தப்புதானே? அப்படிப்பட்ட ராஸ்கல் உயிரோடவே இருக்கக்கூடாது. அதாவது கன்ஃபார்மா கொன்னுடுவேன்னு சொல்ற, அப்படிதானே திருமாரா? ஆமா. திருமாரா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இந்த வந்துட்டேமா. திருமாறன் என்ன சொன்னான்னு கேட்டியா அகிலா? கொன்னுடுவானா? நீ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவ? அது வந்து அண்ணி, அது நான் சொல்லட்டுமா? சாருமதியை கூப்பிட்டுட்டு ஓடி போயிருப்பேன். நான் படிச்சதா சொன்னது எங்கேயோ உத்தரப்பிரதேசத்துல நடந்த கதை கிடையாது. இங்க இந்த சாரதா இல்லத்துல நடக்கிற காதல் கதை. ஆக்சுவலா அகிலன் சாருமதியை தான் காதலிக்கிறான். யாழினி சொல்றதெல்லாம் உண்மையா அகிலா? உண்மைதானா? நான் சாருமதியும் 5 வருஷமா காதலிக்கிறேன். அந்த லவ்வர் அகிலன். அவன் லவ் பண்ண பொண்ணு சாருமதி. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வாய் மூடு, நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு நாளா நீயும் சாருமதியும் சேர்ந்து நடத்திட்டு இருந்த நாடகம் எல்லாம் சுபத்ரா கிட்ட சொன்னத நான் கேட்டுட்டேன்டா. உனக்கும் சாருமதிக்கும் வெக்கமே கிடையாதா? என் மக அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். அவளை ஒரு வார்த்தை சொன்னா தாங்கிக்க முடியாம என்கிட்டயே சண்டைக்கு வரான். அப்படி இருக்கிறவனை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு? கல்யாணம் பண்ணி இன்னொருத்தன் கூட வாழ்ற பொண்ண, புள்ள பெத்தவள இப்படி வாடி ஓடி போலான்னு சொல்றதுக்கு உனக்குள்ள அசங்கமா இல்லையா? எங்கேயோ நடந்த விஷயத்துக்கு என் மக கொன்னுடுவேன்னு சொல்றான். இதுவே அவ வாழ்க்கையில நடந்ததுன்னு தெரிஞ்சா உன்னை உயிரோட விட்டுருவான்னு நினைக்கிறியா? ₹1 கோடி பிளான் பண்ணி இப்போ ஆதிராவோட வாழ்க்கையே கெடுக்கிறேன்னு தெரிஞ்சது, என் பையனும் எங்க அம்மாவும் உன்னை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணி, அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அண்ணி, அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் பண்ணது தப்புதான். இனிமே சாருமதி பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. எந்திரா, எந்திரா, எழுந்திரு. இனிமே என்கிட்ட நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஆனா ஸ்டேஜ் வரைக்கும்
வந்து கல்யாணம் நின்னு போகணும். அதே சமயம் திரும்ப உன்னை இந்த வீட்டு பக்கமே நான் பார்க்க கூடாது. இந்த ஊரை விட்டு நீ ஓடி போகணும். இதுக்கு மேல உங்க அக்கா பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஜென்மத்துல இந்த வீட்டு பக்கம் திருப்பி வரக்கூடாது. வேணும்னா அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்.